அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது மன்சூர், இப்போ நீங்கள் பலவிதமான கேள்விகளுக்கு இதுவரை நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. இப்போ சமூகத்தில் கணவன் மனைவி இவருடைய பிரச்சனை அதிகமாக இருக்குது. சமீபத்தில் பார்க்கும்போது ஜமாத்தில் அதிகமாக தலாக் பிரச்சனை வருது. இது ஏன் வருதுங்கிறது தெரியல. ஆனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு இல்லாதான் காரணம் நினைக்கிறேன். இதுக்கு என்ன வழி? கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும், மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும், சமூகத்தில் என்ன இல்லை, இப்போதைக்கு என்ன காரணம், இதுக்கு தீர்வு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதாவது அக்பர் கேட்ட கேள்வி ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. பொதுவாகவே இன்னைக்கு உலக அளவிலேயே குடும்ப அமைப்பு சிதறி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அமெரிக்காவிலும் இதற்கான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை டிவோர்ஸ் ரேட், அதாவது விவாகரத்து பண்ணக்கூடியவர்களுடைய சதவிகிதம்னு சொல்லி அது 10%, 20%, 30%, 40% சொல்லி நான் படித்த ஒரு புக்கு, இந்த புக்கு எழுதிய 10 வருஷம் இருக்கும். 67% மக்கள் விவாகரத்தை, அவங்களுடைய திருமணம் விவாகரத்தில் தான் முடியுதுன்னு சொல்லி ஒரு கவலை அளிக்கக்கூடிய தகவலை இன்னைக்கு எடுத்துக்கிட்டு அது இன்னும் கூட இருக்குமோ தெரியல. ஆக இது வெஸ்டர்னைசேஷன், அதாவது மேற்குலக சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்கள் எப்போ வாழ தலைப்பட்டாங்களோ அதனுடைய விளைவைத்தான் இன்று அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது சம்பந்தமாக அவர்களும் கவலைப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால், அப்படியானால் விவாகரத்து செய்யாமல் வாழ்கிறார்களே அவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்ற ஒரு ஆய்வையும் எடுத்து பார்த்தால் 2 காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, பொருளாதார காரணங்களினால் வேறு வழி இல்லாமல் அந்த கணவனோடு வாழக்கூடிய பெண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல விவாகரத்து கொடுத்து விட்டால் சமூகத்திலே நமக்கு என்ன அந்தஸ்து கிடைக்கும் என்கின்ற பயத்திலும் கூட பல குடும்பங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கவலையை தெரிவிக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவி குடும்ப அமைப்புங்கிறது ஃபேமிலி டிஸ்இன்டிகிரேஷன், சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டும். இது மேற்கு நாடுகளில் மட்டுமில்லை, இந்தியாவை சொல்வார்கள். இந்தியாவின் பாரம்பரியத்தை பற்றி சொல்லும்போது குடும்ப அமைப்பு மற்ற உலக நாடுகளில் பல்வேறு ஆய்வாளர்கள் பார்க்கும்போது அதனை வியப்பாக ஒன்றாக கருதி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாம் குடும்ப அமைப்பிலே இந்தியாவுடைய பாரம்பரியம் சிறந்து விளங்கி இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் இன்று குறிப்பாக 10-15 ஆண்டு காலமாக நாம் இதனை என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்தியாவிலும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலும் இந்த விவாகரத்துடைய வழக்குகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சீர்குலைவுகளை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. குடும்ப கோர்ட்டுமாங்கல்ல, ஃபேமிலி கோர்ட்ஸில் அதிகமான முஸ்லீம்கள் அங்கே இடம்பெறுகிறார்கள், வழக்கு நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதற்கு பல காரணங்கள். இன்ஷால்லா இந்த தலைப்பில் நம்ம அது விவாதமாக ஒவ்வொரு தடவையும் தலாக்குக்கான ஒவ்வொரு காரணங்களையும் நீங்கள் சொன்னது போல கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்புன்னு சொன்னீங்க. அந்த அன்புங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம ப்ராக்டிக்கலாக கணவனுக்கு மனைவிக்கு கொண்டு வர்றது, அதுக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சைக்காலஜியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இன்ஷால்லா நம்ம நீடுறோம் ஆன்லைனில் தனித்தனி தலைப்புகளாக உரையாற்றுவோம். இப்போ நான் இளைய தலைமுறைக்கு, இப்போ புதுசாக திருமணம் ஆகக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் இதனுடைய முக்கியத்துவத்தை, இந்த தலைப்பின் முக்கியத்துவத்தை நான் உணர்த்த விரும்புகிறேன். அதாவது முதல்ல இஸ்லாத்தில் மேரேஜுங்கிறது, திருமணம்ங்கிறது ஒரு சீரியஸான விஷயம். அதை ஒரு கேஷுவலாக ஒரு விளையாட்டாக அதை எடுத்துக்கொண்டு விடக்கூடாது இந்த இளைய தலைமுறை. ஏன் இதனை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், பொதுவாக பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு கல்லூரிக்குள் நுழையும் பொழுதே, குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தனக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையே தனக்கு வந்துவிட்டதாக அவன் எண்ணுகின்றான். அதனால கண்டதும் காதல் என்று சொல்வது போல ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து விடுகின்றான். நான் அந்த பெண்ணை, இந்த பெண் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு வந்துக்கிறான். அதுமாதிரி பொண்ணுகளும் என்ன பண்ணுறாங்க, இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய இஸ்லாமிக் வெப்சைட்டில் வரக்கூடிய கவுன்சிலிங் கொஸ்டின்ஸில் இது நிறையா வருது. ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பொண்ணுடைய சகோதரன் அவனுடைய ஒரு நான் முஸ்லீம் ஃப்ரெண்டை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். கொஞ்ச நாள் என்ன ஆயிடுதுன்னா, அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியும், எத்தனைக்கும் 5 வேளை தொழக்கூடிய பெண், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண் இப்படி சொல்லுது. அப்போ திருமணத்துக்கு முன்னாலேயே ஒரு சிலரை இது அதாவது லவ்னு சொல்ல முடியாது, இது பேஷன், செக்ஷுவல் பேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அட்ராக்ஷன். அப்போ இந்த சூழ்நிலையில் 16 வயசு 18 வயசுலலாம் வரக்கூடிய இந்த அந்த வயசுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயாலஜிக்கல் மாற்றங்கள், உடலுக்குள் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை வைத்து அதை காதல் என்று நினைத்து கொண்டு
இவள் தான் எனக்கு மனைவி என்று முடிவு செய்துவிட்டு அது மாதிரி அது மாதிரி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பல தவறுகளில் கொண்டு போய் விடுறாங்க. ஒன்று என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, திருமணத்துக்கு முன்னாடியே வந்து கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தை எதிர்த்து வந்து திருமணம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க வந்து 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் வந்து எத்தனையோ திருமணங்கள் வந்து அது என்ன திடுத்துப்புன்னு முடிஞ்சு கொண்ட போடுறது எவ்வளவோ சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் நான் இதில் வலியுறுத்த வேண்டியது என்னென்னா, ஒன்று, நோ ப்ரீமேரிட்டல் ரிலேஷன்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த விதத்திலையுமே வந்து அதாவது என்ன சொல்கிறது, எதிர்பாளரோட வந்து பழகிறத வந்து கண்டிப்பாக குறைத்து விடணும். இதில் பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பதில் வந்து மிக முக்கிய பங்கு இருக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த திருமண சம்பந்தமாக நாம் சொல்ல விரும்புவது வந்து, இஸ்லாத்தில் வந்து இது வந்து மீசாக்குன் கலீல், குரானில் 4வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்கிறான். இது வந்து ஒரு உறுதியான ஒப்பந்தம்ங்கிறான். அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து அதுக்கப்புறம் மற்றவர்களை சாட்சியாக வைத்து செய்து கொள்ளப்படுகின்ற ஒரு ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் தான் ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் தஆலா இணைத்து வைக்கிறான். ஏன்னு சொன்னால், இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது மாதிரி இது சமூக அமைப்போடு கவலைப்படக்கூடிய விஷயம். இது என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள்னு ஒதுங்க முடியாது. இஸ்லாமிய சமூகத்துடைய ஸ்மாலஸ்ட் யூனிட், சின்ன யூனிட்டே ஒரு குடும்பம் தான். அப்போ வந்து இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குதுன்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய தொடர்பு குடும்ப அமைப்பாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு எழுத்தாளர், ஃபேமஸான எழுத்தாளர் எழுதுறாரு, அதாவது ஒரு சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாஸ், அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண எம்ப்ளாயி, 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பழகுறாங்க. பழகும் போது அவன் பாஸ் கல்யாணம் பண்ணிக்காமையே ஒரு நாளைக்கும் ஒரு இடத்துல போய் அவன் தன்னுடைய தேவைகளை, பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக்கிறான், தப்பு பண்ணுறான். அதுக்கு அந்த அவனுக்கு உரையாடல் கதையில் வருது, ஏன் பாஸ் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமே, அதை கல்யாணம் பண்ணிக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி போகிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு சொல்கிறான், ஐஸ்கிரீம் வேணும் என்பதற்காக யாராவது ஐஸ்கிரீம் கடை வைப்பார்களான்னு கேட்குறான். இது பெண்ணினத்திற்கே விடப்பட்ட ஒரு அவமானமான ஒரு கேள்வியாக இதனை நான் கருதுகிறேன். இது என்னை மிகவும் பாதித்த கேள்வி. இது ஏன் இப்படிப்பட்ட நல்ல நல்ல எழுத்தாளர்கள்லாம் இவ்வாறு எழுதுகிறார்கள் என்று, நடப்பதைத்தானே எழுதுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஐஸ்கிரீமோடு ஒப்பிடுவது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருகிறது என்று சொன்னால் தகப்பன் பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் இந்த குலத்துக்கு வரணும். அதனால தான் அடாப்ஷன் கிடையாது. இஸ்லாத்தில் வந்து ஒரு பிள்ளையை வாங்கிட்டு வந்து அது தகப்பன் பெயர் சொல்லாமல் இன்னொருத்தவங்க வளர்க்க முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் இருக்கும்போது தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேரேஜை வந்து திருமணங்களை எளிமைப்படுத்தினாங்க. அதை போய் கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஏன்னா இதை கஷ்டப்படுத்தினா தானே தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகளை தடை செய்யறதுக்கு தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான தண்டனையே, திருமணம் ஆகாதவர்கள் செய்தால் என்ன தண்டனை, திருமணம் ஆனவர்கள் அந்த தப்பில் ஈடுபட்டால் என்ன தண்டனைங்கிறதெல்லாம் மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டதற்கு காரணம், குடும்ப அமைப்பின் வழிதான் ஒரு சமூகம் அமைக்கப்பட வேண்டும். அப்போ இதோடைய சீரியஸ்னஸையும் உணரணும். இது ஒரு கான்ட்ராக்டர் வரும்போது அந்த ஒரு உதாரணத்துக்கு சாதாரணமாக மனிதனுக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தை எப்படி நிறைவேற்றுமோ அதேமாரி திருமணத்தின் தேவைகளை கணவன் மனைவி, நீங்கள் உரிமையை பற்றி சொன்னீங்களே, கணவனுடைய தேவைகளை மனைவியும், மனைவியுடைய தேவைகளை கணவனும் நிறைவேற்றி வைப்பது தான் இந்த இந்த ஒப்பந்தத்துடைய எதிர்பார்ப்பு. இதுக்கு அல்லாஹ் தஆலா சாட்சியாக இருக்கிறான். அந்த சீரியஸ்னஸோடு தான் நம்ம என்ன பண்ணணும், திருமண வாழ்க்கையில் என்ட்ராகும். மூணாவது வந்து இது ஒரு சுன்னத். திருமணம்ங்கிறது அன்னிக்காக மின் சுன்னத்தின்னு ரசூல் சாசம் சொல்கிறாங்க. சுன்னத்தின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் செய்கிறோம். ஆனால் சிலர்களுக்கு வந்து இதில் நான் குறிப்பாக சொல்கிறேன், பல தயக்கங்கள் இருக்குது. அது குறிப்பாக அந்த வயது வந்தவர்களுக்கு நம்மால் திருமணத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைக்க முடியுமாங்கிற தேவையற்ற தயக்கங்கள் வருகின்றன. இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அப்படிப்பட்ட தயக்கங்களை உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ஒரு தக்வா உள்ள ஒரு ஆலிம் அல்லது ஒரு கவுன்சிலர் அல்லது ஒரு டாக்டர். இவர்களிடம் போய் நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர தயக்கங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இது ஒரு சுன்னத்து என்ற அடிப்படையிலே நீங்கள் கருத வேண்டும் என்று நான் இளைஞர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இதில் நம்ம வலியுறுத்த வேண்டிய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயம் வந்து எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்வது, எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய. என்னுடைய சொந்த அனுபவத்தை, என் உள்ளத்திலே ஆழமாக தைத்த ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்வது தவறில்லை என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க வீட்டில் எவ்வளவு செய்வாங்க, இது நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் உள்ள பிரச்சனையா, அது மற்ற மாவட்டங்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அவங்க வீட்டில் எவ்வளவு செய்வாங்க, இவங்க 80 பவுனுக்கு செய்வாங்க, அவங்க 100 பவுனுக்கு செய்வாங்கன்னா அந்த 100 பவுனுக்கு செய்வது ஏற்பாடு பார்க்குறது.
அவர்களால் செய்ய முடியுமா, இவங்களால 100 பவுன் போட முடியுமா இவங்க சொல்றாங்களேன்னு சொன்னாக்கா, இல்லை அவங்க 60 பவுன் தான் அவங்க சிஸ்டர்ஸுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு வரும்போது அது அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு கூட அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக யாரோ சொல்லி மன்சூர் வீட்டுக்கு நீங்கள் போங்க, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அவங்க எங்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. வந்து ஒரு வீட்டில் போய் அவங்க விசாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்குதாமே, அதை வந்து நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டு அதான் வந்திருக்கிறோம் சொல்லிட்டு எவ்வளோ அவங்களால செய்ய முடியும்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் கடையை வச்சு தான் இருக்கிறாங்க, இவ்வளோ தான் போட்டுட்டு வராங்கன்னு. அவங்க அதோட இது வந்து கடை வச்சிருக்கிற பையனோ என்ன போட்டுருவாங்க, இது எங்கள் வீட்டுக்கே வரல, அவங்க அறிமுகப்படுத்தப்பட எங்கள் வீட்டுக்கே வராமல் வந்து அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து நம்ம சமூகம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறது. அதில் ஒன்று வந்து செல்வத்துக்காக, இன்னொன்று வந்து குடும்ப பாரம்பரியத்திற்காக, 3வது அழகுக்காக, 4வது தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்திற்காக. நீங்கள் இறையச்சத்திற்காக பெண்ணை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி, இறையச்சத்துக்காக யார் பெண்களை தேர்வு செய்கிறாங்க? பின்னாடி வரக்கூடிய நீங்கள் தலாக்கை பற்றி கேட்குறீங்களே, தலாக்கு வந்ததுக்கு பிற்பாடு யோசிக்கக்கூடியவர்கள் பெண் பார்க்கும்போது ஏன் அந்த யோசனை அவர்களுக்கு வரவில்லை? நல்ல மார்க்கமான குடும்பம், அண்ணன் தொழுகிறானா, தம்பி தொழுகிறானா, அந்த பெண் 5 வேளை தொழுகிறதா, மார்க்கமான குடும்பமா என்று ஏன் பார்ப்பதில்லை? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. ஆக இளைஞர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் திருமணத்திற்கு முன்னால் உங்கள் ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கற்பனை எல்லாம் திருமணமாகிய ஒரே வருடத்திற்குள்ளேயே நாம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படக்கூடியவர்களாக மாறிடுவீர்கள். அதனால வந்து திருமணத்துக்கு முன்பேயே பெண்ணை தேர்வு செய்வதில் தயவு செய்து நீங்கள் தக்குவா என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வரும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் எனக்கு இருக்கிறது. தக்குவாவில் ஒரு, அதாவது எஜிப்தில் நம்ம ஃபாத்திமுத்து சித்திக்குன்னு ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க, என் மாமனாருக்கெல்லாம் தெரியும். அவங்க எஜிப்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்லும்போது பெரும்பாலான இது வந்து வெஸ்டர்னைஸ் ஆயிடுச்சு. அதில் வந்து அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு, எஜிப்தில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குது. அவங்க ஃப்ரெண்டில் எல்லாரும் அவங்களுடைய மகன்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கடைசியில் ஒரு பையன், அவன் என்ன சொல்கிறான்னா, 5 வேளை தொழக்கூடிய ஹிஜாபு போட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு வேணும்னு அவங்க கேட்குறாங்க. இது யார்? இந்த பையன் கேட்குறான், உறுதியாக இருக்கிறான். அம்மாவுக்கு கூட அந்த அளவுக்கு தொழுகையிலையோ இபாதத்திலேயோ ஒன்றும் ஈடுபாடு கிடையாது. ஆனால் தன்னுடைய மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஊர் பூரா பொண்ணு பார்க்குறாங்க கடையில். கடைசியில் அப்பாடா எனக்கு ஒரு பொண்ணு, என் மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டு 5. அப்படின்னா ஒரு பையன் பாருங்க, எனக்கு தக்குவா உள்ள ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லக்கூடிய அதை வந்து அல்லாஹ் தஆலா சரித்திரத்தில் பதிவு செய்கிறான். அந்த அம்மாவுக்கு அந்த பாத்திமுத்து சித்திக் என்ற எழுத்தாளர் அந்த நைல் நதி கரை நிலைங்கிற ஒரு நூலில் இந்த சம்பவத்தை எழுதுறாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இளைஞர்கள் எங்களுக்கு தக்குவா உள்ள பெண் வேண்டும் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஒரு கொஸ்டின் என்ன வருதுன்னா, தக்குவா உள்ள பொண்ணுன்னா என்னன்னு சொன்னால், தக்குவாவுக்கு அடுத்தபடியாக நான் என்ன சொல்வேன்னா, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் இளைஞர்களே சொல்லுகிறேன், என்ன வேணும்னா மாடஸ்டி. மாடஸ்டின்னு சொன்னால் வெட்க உணர்ச்சியும் மென்மை, சாஃப்ட்னஸ், அடக்கம். இது வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் எங்கே சார் போய் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நாங்கள் +2 மாணவர்களுக்கு கிறிஸ்டன் ஸ்கூலில் +2 மாணவர்களுக்கு தான் இதை நடத்துவேன் ஒரு பாடமாக, நீங்கள் பெண்ணை தேர்வு செய்வது எப்படின்னு. அது சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச குழு, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனையில் இருந்தால் சொல்லுங்கள். தெரிந்த இடத்துல ஒரு பொண்ணை எடுக்கிறதுல வந்து அந்த நீங்கள் பார்க்க முடியும். 2வது, அப்படியே தெரியலனா கூட நீங்கள் விசாரிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தோழிகள் அவர்கள் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அடக்கமான பொண்ணு, ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி, யார்ட்டையும் வந்து அதிகமாக சண்டை வச்சுக்காது, பொறுமையான பெண்மணி, இப்படி சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட். அதே நேரத்தில் சில பேர் பெண்கள் என்னாங்கன்னா 5 வேளை தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, நஃபிலான வணக்கம் எல்லாம் இருக்கும், ஆனால் அடங்கி போகக்கூடிய தன்மை இல்லைன்னு சொன்னால் இந்த வணக்கங்கள் எல்லாம் அவர்கள் வேறு ஏதோ சடங்குக்காக செய்கிறார்கள் என்பதுதான் அர்த்தமாகிவிடும். எனவே பெண் எடுப்பதில் இவ்வளோதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா தான். நீனா எத்தனை வருஷம் நீங்கள் பொண்ணு தேட போகிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை பள்ளியாசல்லேருந்து அசர் நேரம்னு நினைக்கிறேன், வெளியில் வரும்போது இப்னு அப்பாஸ் போன்ற இளைஞர் சஹாபாக்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க. எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கிட்டு, இளைஞர்களே நீங்கள் வந்து திருமணத்திற்கான அந்த பருவத்தை அடைந்து விட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே உட்காந்து என்னத்தை பேசிட்டு இருக்குது? திருமணம் செய்கிற பக்குவம் வந்துட்டால் திருமணம் செய்து விடுங்கள். அப்படி முடியலன்னு சொன்னாக்க நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அதுக்கு மற்ற ஆலோசனைகள் நம்ம அப்புறம் வருவோம். இறுதியாக இந்த திருமண சம்பந்தமாக சில குறிப்புகள் மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து திருமணத்தை எளிமையாக நடத்துங்க. அது விரிவாக நம்ம பேசுவோம். வரதட்சணை கொடுமைங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பிறகு எடுத்துக்கிடுவோம். நான் முதல்ல சொன்னது போல் இளைஞர்களே,
ஒரு துவா ஒன்று இருக்குது. அந்த துவாவுக்கு இதுவும் பொருள் இருக்கிறது. அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகீனா அதாபன்னார் என்ற துவாவை நீங்கள் கேட்கும்போது ஃபித் துன்யா ஹசனா, உலகத்தில் அழகானவை என்று வருகிறது. அதில் அழகான ஹசன் சொன்னாக்கா புற அழகு மட்டுமல்ல, அக அழகையும் அது குறிக்கும். அதனால் ஒரு நல்ல மனைவி உங்களுக்கு அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திப்பதன் மூலமாக அந்த உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் சிறப்பானதாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விரிவான தகவல்களை நாம் விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.